நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். வாரம் உறவுகள் என்ற தலைப்பில் என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். சென்ற சனிக்கிழமை இயேசுனுடைய மலை உரையின் ஒரு பகுதியை வைத்து எனது சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். மேலும் இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது, பார்வையற்று ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? Can the blind lead the blind? அருமையான கேள்வி. இன்றைக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு கூட பல்வேறு வகையில் கேட்க வேண்டிய கேள்வி. இதை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு சரியான கஷ்டமாக இருக்கிறது. ஏன் கஷ்டம் என்று சொன்னால், நான் யாராவது வழிகாட்ட முனைகின்றனா? எனக்கு வழி தெரியுமா? நான் ஒரு பாதையை தெளிந்து அந்த பாதையில் நான் நடந்து கொண்டு போகின்றேன். அதுக்கு ஒரு சிலரிடம் உதவி கேட்கிறேன். நான் போகும் பாதை சரியாண்டு அவர்களிடம் கேட்கிறேன். அவர்கள் அதை நன்றாக செவிமடுத்து, நீ செல்லும் பாதை சரி என்று சொன்னவேன் நான் தொடர்ந்து நடக்கின்றேன். ஆனால் அதே பாதையில் நீ வர வேண்டும் என்று சொல்வது நியாயமா? அதான் ஆசிரியர்களுக்கு இது மிகவும் முக்கியம், குருக்களுக்கு முக்கியம், ஆயர்களுக்கு முக்கியம், அரசியல்வாதிகளுக்கு முக்கியம், சமூகத்தில் தலைமத்துவம் கொடுக்கும் அனைத்து பேருக்கும் முக்கியம். அது மட்டுமல்ல, சிலவர்கள் நாங்கள் இதை உணர்வது கிடையாது. இந்த உளவள துணை என்று ஒன்று வந்திருக்குத்தானே, கவுன்சிலிங். அண்மையில் கூட நான் ஒரு கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்தேன். அந்த பங்கு பெற்ற நேரம் அங்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் உளவள துணை கொடுப்பதற்கு தகுதி உண்டா? இவர்களுடைய பிரச்சனை இவர்களுக்கு ஒன்று தெரிய இல்லையா? இது ஒரு பாரிய கேள்வி. கேன் பிளைண்ட் லீட் த பிளைண்ட்? எனக்கே பாதை தெரியல, உனக்கு வழிகாட்டுனா? இப்படி பலர் இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், குருக்கள் இருக்கிறார்கள், துறவிகள் இருக்கிறார்கள், உளவள துணையாளர் இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், மத குருக்கள் இருக்கிறார்கள். இயேசு கேட்கிறார், பார்வையற்ற நீ உனக்கு பார்வையற்ற இன்னொருவனுக்கு வழிகாட்ட முடியுமா? நாங்கள் எல்லாரும் இதை கேட்க வேண்டும், இந்த கேள்வியை கேட்க வேண்டும். இது ஒரு சவாலாக எங்களுக்கு அமைய வேண்டும். நான் அடிக்கடி இந்த இன்றைக்கு மட்டுமல்ல, அடிக்கடி நான் என்ன கேட்பது உண்டு, நீ உனக்கு பாதை தெரியுமா? சரி, உன்னுடைய பாதையை நீ தெளிந்து கொண்டு போறாய், ஆனால் அதே பாதையில் இன்னொருவரை கொண்டு வராது. ஏனென்று சொன்னால் அது அவருடைய பாதையாக இருக்காது. இப்போ என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பாதையை அவர் அறிந்து புரிந்து கொண்டு அவர் செல்லும் அந்த பாதையில் உன்னால் துணை செல்ல முடியுமா? ஆங்கிலத்தில் நான் ஒரு சொற்றொடரை உருவாக்கினேன், கோஜேர்னிய, உடன் பயணி. உடன் பயணி, அவர் தெரிந்து கொண்ட பாதை. இப்படித்தான் நான் நடக்கப் போகின்றேன், அவரோடு நீ நடப்பியா? ஒரு வசனம் ஒன்றுண்டு, மெய்யுணர்வு பெற்று முன் சென்ற ஞானிகளை பின்பற்றாதே. மெய்யுணர்வு பெற்று முன் சென்ற ஞானிகளை பின்பற்றாதே, ஆனால் அவர்கள் தேடியதை நீயும் தேடு. அதுதான் சரியான பொருள், அதுதான் சரியான முறை. ஆனால் நடப்பது அப்படி அல்ல. எல்லா மதமும் என்ன சொல்றது? புத்த சமயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்து சமயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்தவ சமயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதான் உனக்கு சரி. இயேசு சொல்றார், பார்வையற்ற ஒருவன் பார்வையற்ற இன்னொருவனுக்கு வழிகாட்ட முடியுமா? ஒரு சரியான பயங்கரமான கேள்வி. இந்த பார்வையற்றவனுக்கு பார்வை காட்ட வேண்டும் என்று சொன்னால், நீ முதலில் உன்னை கேள், நீ யார்? உனக்கு பாதை தெரியுமா? உனக்கு பிரச்சனை இல்லையா? அந்த பிரச்சனை எப்படி தீர்த்து கொண்டாய்? அந்த பிரச்சனை தீர்த்து கொள்ள இல்லை என்று சொன்னால், உன்னுடைய மாணவ மாணவிகளுக்கும் சரி, உன்னிடம் துணை கேட்டு வரும் இந்த கவுன்சிலி துணை நாடி வந்தவருக்கும் சரி, நீ தவறான பாதையை நிச்சயமாக காட்டுவாய். இருவரும் குழியில் விழுவார்கள். கரெக்ட், இருவரும் குழியில் விழுவார்கள். எனக்கு நீந்த தெரியாது, அடியோடு தெரியாது, ஆனால்
நீச்சல் குளத்திலேயோ அல்லது கடல்லையோ அல்லது குளத்திலேயோ நீந்த முடியாமல் தண்ணீருக்கு அமுழ்ந்து போகணும், நான் காப்பாற்றுறது குதிச்சிடுறேன். குதிக்கிற போல தான் எனக்கு சொந்த யோசனை வருது, அடடே எனக்கு நீந்த தெரியாதே என்று. டூ லேட். இருவரும் அமுழ்ந்து போவார்கள். சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்றவரும் தம் குருவை போல் இருப்பார்கள். அது முடியும். குருவை மிந்தின சீடன் என்று தமிழ் சொல்றதானே உண்டு. அது கொஞ்சம் விளக்கப்படுத்த வேண்டியது அவசியம். இந்த குருவை மஞ்ச தீடுனா என்ன? அதிகமாக எங்களுடைய பெற்றோர்கள் படித்திருக்கலாம் அல்லது ஏதோ தொழில்துறை இருக்கலாம். ஆனால் தங்களுடைய பிள்ளைகள் அதுக்கு மேலே படிப்பிப்பார்கள். ஒரு ஆசிரியர் ஒரு சாதாரண ஊதியத்தை எடுத்து கஷ்டப்பட்டு சேமித்து தன் பிள்ளையை ஒரு டாக்டர் ஆக்கலாம், ஒரு சட்டத்தரணி ஆக்கலாம், ஒரு பெரிய பிஸ்னஸ்காரனை மாற்றலாம். அது வேற. ஆனால் இங்கிறது குரு 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 சீடன். அந்த இதில் சீடன் குருவை மிஞ்சலாமா? மிஞ்சலாம். எப்படிது? அவன் அந்த நிலைக்கு வருவதற்கு அந்த குரு அவனுக்கு உதவி செய்யும் பொழுது அவன் அதையும் மேலாக ஓங்கி போகலாம். அதுதான் சொல்றார். நீங்கள், அடுத்த வரி மிகவும் கடினமான வரிகள். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன். அருமையான வசனங்கள். இயேசு தெளிவாக சொல்றாரு, உன்னுடைய கண்ணு மரக்கட்டை இருக்கு, பெரிய மரக்கட்டை. ஆனா அதை நீ பார்க்காமல் உன் சகோதரன் சகோதரியிடம் இருக்கும் ஒரு சின்ன துரும்பு, மரக்கட்டை துரும்பு, அதை பார்த்து நீ பெருசாக ஐயோ ஒன்று கண்ணில் இப்படி இருக்கே, நான் உனக்கு எடுத்து விடட்டான்னு எல்லாம் ஒப்பாரி வைக்கிறியே, கஷ்டப்படுகிறியே. முதல் உன்னைப்பார், முதல் உன்னைப்பார். உன் கண்ணில் மரக்கட்டை இருக்கு. இது எங்களில் பலருக்கு இது பொருந்தும். நான் பெரிய தவறுகளை செய்து கொண்டு ஒரு சிறிய தவறு செய்தவனை நான் குற்றம் சுமத்தி அவனை பற்றி எல்லாருக்கும் சொல்லி, இல்லை அவனை திருத்த வேண்டும். நான் உனக்கு திருத்துறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அவன் கண்ணோட துரும்பு தான் இருக்கு, உன் கண்ணில் மரக்கட்டை இருக்கு, இந்த கண்ணையே மூடிட்டுது. முதல் உன்னைப்பார். அதான் இந்த மலையூரினுடைய அழகே அதுதான், சிறப்பே அதுதான், ஆழமே அதுதான். எல்லாரும் மலையூரை பற்றி போற்றுறார்கள். இயேசுடைய மலையூர் ஒரு வகையில் கரெக்ட், போற்றத்தான் போகணும். அவ்வளவு சிறப்பு இருக்குங்க. ஆனால் வித்தியாசமான போதனை, அன்றைய சூழலில் மிக வித்தியாசமான போதனை, இன்றைய சூழலிலும் மிக வித்தியாசமான போதனை. அதனால தான் இந்த கடினமாக இருக்கு. மேலும் அவர் சொல்கிறார், உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று கேட்கிறியே, நீ பரிசேயன் அல்லவா? உன் பரிசேயத்தனத்தை காட்டுறியா? இல்லை நீ ஒரு மெஸ்ஸியான்னு நினைக்கிறியா? மெஸ்ஸியாண்டா என்ன? ரட்சகர், எல்லாத்தையும் திருத்தி போகும். முதல் உன்னை பாரு, உன்னை ரட்சி, பிறகு மற்றவர்களை ரட்சிக்க பாரு. வெளிவேடக்காரரே, இந்த மாதிரியான நேரங்களில் இயேசுக்கு கோபம் வரும் போல தெரியுது. இந்த மாதிரியான உரைகளை இயேசு கொடுக்குற பொழுது அவருடைய வாழ்க்கை அவர் யாரையோ மனதில் வச்சு தான் சொல்கிறார். அவர் யாரையோ மனதில் வச்சு தான் சொல்கிறார். யார் மனதில் இருக்குது? பெரும்பாலும் இந்த சதுசேயர், பரிசேயர், தலைமை குருக்கள், அவர்கள் மனதில் வச்சு தான் சொல்லுறாரு. அந்த என்ன என்று சொல்லி வருகின்றது? வெளிவேடக்காரரே, சும்மா காட்டுற, உலகத்தை காட்டுற. இன்றைக்கு நான் கோப்பாயில் இருக்கிறேன். டவுனுக்கு போயிட்டு நான் திரும்ப ஒரு 3 வீலர் வந்து கொண்டு கேட்க, அந்த 3 வீலர் டிரைவர் சொன்னார், அண்மையில் கோப்பாயிலிருந்து ஃப்ரான்ஸுக்கோ இங்கே ஒரு வெளிநாட்டில் போய் 5 வருடங்கள் இருந்து வந்து தன்னுடைய பிள்ளைக்கு நீராட்டு விழாவை ஒரு பெரிய விழாவாக குதிரை வண்டியில் அந்த பஸ் இந்த பஸ் எல்லாம் வச்சு, இவ்வளவுக்கு இவன் உழைச்சவனா? 5 வருடத்தில் எந்த நாட்டில் அது இப்படி இவனுக்கு படிப்பறிவும் இல்லை. அப்போ 2 பேரும் நாங்கள் என்ன சொன்னோம், சரி அவர்கிட்ட பணம் இருந்தது, ஆனால் அந்த பணத்தை ஏழைகளுக்கு அல்லது அதை விட சிறப்பாக வறிய மாணவர்களை படிப்பதற்கு கொஞ்சம் காசை கொடுத்திருந்தால்
காலாகாலமாக அவர் உங்களை போட்டு இதான் அந்த ஒளி வேடக்கா கொடுக்க மாட்டார்கள். அப்படி ஒரு தான தர்மமும் செய்ய மாட்டார்கள். ஒரு ஷோ காட்டணும். நான் பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறேன், ஜெர்மனிலேருந்து வந்திருக்கிறேன், பாரு என்ற பணத்தை அவனுக்கு என்ன செய்யறானு கூட எங்களுக்கு தெரியாது. அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் லாயர்ஸ் நல்லா உழைக்கிறாங்க, அதிகமாக டாக்டர்ஸ் நல்லா உழைக்கிறாங்க. அவர்கள் கூட இப்படி ஒரு விழாவை வைக்க முடியாது. அதைத்தான் இயேசு வெளி வேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டை எடுத்து எறியுங்கள், அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரின் கண்ணில் இருக்கும் துரும்பு எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். அருமையான வசனம். உன்னுடைய கண்ணில் மரக்கட்டை இருக்கிற பொழுது அந்த மரக்கட்டு உடைய கண்ணை மூடிடும் இல்லையா? அப்போ உங்களுக்கு எப்படி துரும்பு தெரியும்? அப்போ இயேசு முதல் அந்த மரக்கட்டை எடுத்து விட்டால் உன்னிடம் ஒரு தங்கு தடை எதுவும் கிடையாது. அப்படி அந்த துரும்ப நன்றாக பார்த்து எடுத்து விடலாம். அதாவது முதல் நீ சுகப்படு, முதல் நீ குணமாகு, பின்னர் மற்றவர்களை குணமாக்கு. இந்த குணமாக்குன்னு சொல்லி பலர் தெரிகிறார்கள் தானே, சிவங்கள் சொல்றதும் அப்படி. அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் இதே வார்த்தையை தான் சொல்லணும் போல இருக்கு. முதல் நீ குணமாகு, உன்னுடைய குணத்தை பாரு. உன்னிடம் இருக்கிற எரிச்சல், பொறாமை, மற்றவருடைய பழிவாங்கல், மொட்டை கடிதம் எழுவது எல்லாம் உன்னில் இருக்கு. போயிட்டு நான் அவனுக்கு ஒரு சின்ன துரும்பு எடுக்க போறேன்னு சொல்றியே, அதுதான் ஒளிவேடக்காரர், பரிசேயர். கோபத்தோடு தான் ஜெயிச்சு சொல்லியிருப்பார். அது நியாயமான கோபம். அந்த கோபம் நியாயமான கோபம், ரைட்டியஸ் ஆங்கர். ஒரு அநீதியை பார்க்கும் பொழுது, ஒரு கொடுமையை பார்க்கும் பொழுது கோபம் வர வேண்டும். அதுக்குதான் கடவுள் கோபம் என்ற உணர்வு எங்களுக்கு தந்திருக்கிறார். கோபம் ஒரு கூடாத உணர்வு அல்ல. கோபம் ஒரு கூடாத உணர்வு அல்ல. அந்த கோபத்தை வச்சு நீ என்ன செய்கிறாய் என்பதை தான் அது நல்லதா அல்லது தீயதா என்று காட்டும். இந்த நடத்தை தன்னிலேயே கோபம் கூடாதன்றல். சில இடங்களில், சில நேரங்களில், சில அநியாயங்களை பார்க்கும் பொழுது, சில கொடுமைகளை பார்க்கும் பொழுது, சில களவுகளை பார்க்கும் பொழுது, சில ஒளிவீடக்காரர்களை பார்க்கும் பொழுது நான் கோபிக்கத்தான் மாட்டோம். அந்த கோபத்தில் என்னுடைய தெளிவான சொற்கள் வெளிவரும். அங்குதான் தீர்க்கதரிசிகள் தோன்றுவார்கள், அங்குதான் இறைவாக்கினர்கள் தோன்றுவார்கள். அதிகமான இறைவாக்கினர் அப்படித்தான் பேசியிருக்கிறார்கள். Your anger must be brought to speech என்று ஒரு புரூகமன் என்று ஒரு விவிலிய விரிவுரையாளர் சொன்னார். Your anger must be brought to speech. உன்னுடைய கோபம் வார்த்தையில் வரவணும். இறைவாக்கினருக்கு வந்திருக்கு, அது நியாயமானது. பிறகு இயேசு சொல்கிறார் அந்த மலை உரையில தொடர்ந்து, கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. இதுவும் அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுவது உண்டு. இது ஒரு உருவகம். அதாவது கெட்ட மனிதர்களிடமிருந்து நல்ல செயல் வருவதற்கு வாய்ப்பில்லை, நல்ல மனிதர்களிடமிருந்து கெட்ட செயல் வருவதற்கு வாய்ப்பில்லை. நல்ல மனிதர்களிடமிருந்து நல்ல செயல்கள் தான் வரும், கெட்ட மனிதர்களிடமிருந்து கெட்ட செயல்கள் தான் வரும். அப்போ கெட்டவன் ஒருத்தன் நன்மை செய்ய முடியாதான்னு கேட்கலாம். நன்மை செய்ய முடியும், செய்கிறார்கள். அந்த நேரம் அவர்கள் நல்லவர்கள், கெட்டவர்கள் அல்ல. அது இருந்துட்டு இருக்கா, வரும். ஆனால் ஒரு வாழ்க்கையாகவே வர உண்டு. ஜேசு இன்னொரு இடத்துல சொன்ன, கனிகளை கொண்டே மரங்களை அறியலாம், ஒவ்வொரு மரமும் தன் கனியாலேயே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. கனிகளை கொண்டு மரத்தை அறியலாம். இதை நான் அடிக்கடி சொல்வதுண்டு. அதாவது உன்னுடைய ஆன்மீக வளர்ச்சி, இப்போ நாங்கள் என்னுடைய அறிவு வளர்ச்சியை ஐக்கியூ ஒரு டெஸ்ட் மூலமாக அறியலாம், என்னுடைய உணர்வு வளர்ச்சியையும் அறியலாம். என்னுடைய ஆன்மீக வளர்ச்சி அறிவதற்கு அளவுகோல் கிடையாது. என்னுடைய ஆன்மீக வளர்ச்சி அறிவதற்கு மனிதரால் உருவாக்கப்பட்ட அளவுகோல்கள் கிடையாது. ஆனால் இந்த இயேசு சொன்ன இந்த உருவகம் அருமையானது. நீ உண்மையிலேயே ஆன்மீகத்தில் வளர்கின்றாய் என்று சொன்னால் உன் செயல்களை பார், உன் நடத்தையை பார். கனிகளை கொண்டு மரத்தை அறியலாம். அங்குதான் நான் போன கிழமை சொன்ன அத்தனை வசனங்களும் அழகாக வரும்.
எப்படி வரும்? நீ ஆன்மீகத்தில் ஆழமாக வளருகின்றாய் என்று சொன்னால் நீ பகைவனையும் ஏற்றுக்கொள்வாய், உன்னை வெறுப்போருக்காக செவிப்பாய், உனக்கு எதிராக போவர்களுக்கு பழி வாங்காமல் அவர்களுக்கு உதவி செய்வாய், உடன் உதவி கேட்டவர்களுக்கு உதவி கொடுப்பாய், உடன் கடன் கேட்டவர்களை திருப்பி கேட்காமல் கொடுப்பாய். அதெல்லாம் இங்கே வரும், அருமையாக வரும். அதான் ஆன்மீக வளர்ச்சியினுடைய கனிகள். ஏன்? உனக்கு ஒரு பரந்த மனம் ஒன்று தானாக வரும், ஒரு விரிந்த மனம் ஒன்று தானாக வரும், எல்லோரும் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தானாகவே வரும். அதான் ஆன்மீக வளர்ச்சி. அதை இயேசு சொல்லாமல் இங்கு சொல்லுகின்றார். இப்படி இந்த மலை உரையை பார்க்கிற பொழுது, இயேசுடைய மலை உரைகளை பார்க்கிற பொழுது, நீண்ட உரைகளாகத்தான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு, நற்செய்தி அல்ல. இயேசுனுடைய உண்மையான போதனை, அது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவருடைய சூழலை பார்க்க வேண்டும். இயேசு வாழ்ந்த சூழலை பார்க்கும் பொழுது அந்த நேரம் இவருடைய சொற்கள், இவருடைய இந்த வார்த்தைகள், இவருடைய இந்த போதனைகள் மிகவும் புரட்சிகரமான போதனையாக இருந்தது. இன்றைக்கு இதை சொன்னாலே புரட்சிகரமாக தான் இருக்கும், அன்றைக்கு மிக புரட்சிகரமாக இருந்திருக்கும். சதுசேயர், பரிசேயர், தலைமை குருக்களால் கிஞ்சித்தும் ஏற்றுக்கொள்ள முடியாத போதனையாக இருந்தது. அதனால் தான் நான் பார்த்தார்கள், தட்டி விடும் இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை, இவன் தான் எங்களுடைய எதிரி. ஆனால் இயேசு அவருடைய எதிர்க்கே இல்லை, அவர்களையும் கட்டி அரவணைக்கத்தான் முயன்றார், அவர்கள் வரையில். ஆகவே உண்மையான கிறிஸ்தவன் என்று சொன்னால், அண்மையிலே நான் ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன். ஒரு புத்தகுரு, அழகான தமிழ், அழகான தமிழ். நான் புத்தகுருக்கள் தமிழ் பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த புத்தகுரு பேசிய தமிழ் என்னுடைய தமிழை விட அழகான தமிழ், செந்தமிழ், நல்ல உச்சரிப்பு. அவர் என்ன சொன்னார்? ஒரு புத்தகுருன்னு வந்து எனக்கு ஒரு அதிசயம். இந்த கோவிலுக்கு போய் மண்டாடுவதனாலோ, விஹாரைக்கு போய் இப்படித்தான் அவர் சொன்னார், விஹாரைக்கு போய் செவிப்பதனாலோ அல்லது கோவிலுக்கு போய் செவிப்பதோ ஆலயங்களுக்கு போய் செவிப்பதனால ஒன்றும் நடக்காது. ஒன்றுக்கா அதெல்லாம் சும்மா ஒளி வேடமும் ஆராதனைகள். விஹாரையும் சொல்கிறாரு, உன்னை மாற்று, உன்னை நடத்தையை மாற்று, உன்னுடைய செயலை மாற்று. அப்பொழுதுதான் அந்த கோயிலுக்கு போகிறதோ அல்லது பிஹாரைக்கு போகிறதோ அல்லது மாஸ்குக்கு போகிறதோ பயன் உண்டு என்று சொன்னார். இதை நான் எத்தனையோதரம் சொல்லியிருக்கிறேன். ஒரு புத்தகுருவினுடைய வாயிலிருந்து வந்தது முதன் முறையாக நான் கேட்டேன். அது இலங்கையில், இந்த இலங்கை தீவில். வேறு புத்தகுருக்கள் அழகாக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள், டலை லாமா, தீக் நாட்கான் போன்றவர்கள். இலங்கையில் முதன் முறை நான் கேட்டிருக்கேன். அதே வார்த்தைகளைத்தான் நான் உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், அந்த வாழ்க்கை வளர்கின்றதா? அதுவும் குறிப்பாக ஆன்மீகத்தில் வளர்கின்றீர்களா? அதுதான் இந்த மலை உரையை திருப்பி 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 படியுங்கள். வசனம் வசனமாக படியுங்கள். சும்மா படிச்சு ஒரு புத்தகத்தை வாசிக்கிறது போல வாசிக்காமல், நான் வேண்டும் என்று தான் நான் வசனம் வசனமாக எடுத்து சொன்னேன். நீங்களும் வசனம் வசனமாக எடுத்து வாசியுங்கள். அது எப்படி உங்களுக்கு ஒரு சவாலாக அமைகின்றதுன்னு பாருங்கள். மாற்றுங்கள், மாறுங்கள். மறு உரையில் சந்திக்க மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.